எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. ரொம்ப சிம்பிளாக எனக்கு வந்து எப்படி எடுக்கிறது என்ன எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரில. சரி நம்ம டெய்லி பண்ணுறதே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு விலாகு ரொம்ப பெருசாலாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. என்ன எங்கள் வீடை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள், அப்புறம் வந்து சிம்பிளான எங்கள் வீடு, அதை வந்து தான் வந்து உங்கள் கூட வந்து காமிச்சிக்கிறேன். ரொம்ப வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க, சிம்பிளான வீடு தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து கொடுங்க. இது வந்து மார்னிங் ரொட்டீன் தான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 6:30 வாக்கில் வந்து எழுந்திரிச்சிட்டு வெளில வந்து பார்க்கும்போது ஆல்ரெடி நல்லா வந்து க்ளீனாக பெருக்கி நல்லா தூத்து வச்சுருந்தாங்க. தூத்து பெருக்கி கோலம் தொளிச்சிருந்தாங்க. அது கொஞ்ச நேரம் காயட்டுன்னு சொல்லி செடிக்கு வந்து தண்ணியை வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் வந்து போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோலம் போட்டதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஈரத்தோடு வந்து போடக்கூடாது. ஈரம் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமும் போடக்கூடாது. கொஞ்சம் வந்து ஈரமாக இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப ஈரம் இல்லாமல் கொஞ்சம் ஈரமாக அந்த ஈரத்தண்ணியோட கோலம் போட்டால் தான் வந்து நல்லா பளிச்சுன்னு வந்து தெரியும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு கோலத்தை வந்து போட்டாச்சு. ஒரு குட்டி கோலம் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சும்மா வந்து கலரும் வந்து கொடுத்தாச்சு. சிம்பிளாக வந்து கலருமே வந்து கொடுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாசல் படி கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு 2 கோடை மாதிரி போட்டு எடுத்தாச்சு. எப்போவுமே வந்துட்டு 6 மணிக்கு எழுந்திரிச்சிருவேன். எப்படியும் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலுமே எவ்வளோ சீக்கிரமாக தூங்கினாலுமே கரெக்டாக அந்த 6 மணி அப்படிங்கிறது வந்து முழிப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து முழிப்பு வந்துடும். சரின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டு கோலத்தை வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று நைட்டு வந்து மாவு வந்து தோசை மாவு வந்து ஆட்டி வச்சுருந்துச்சு. அது வந்து நல்லா புளிச்சிருச்சு. அதனால வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு சின்ன பக்கெட்டில் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு. மீதி இருக்க மாவு வந்து இன்றைக்கி காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. இட்லியா இல்லைன்னா தோசை வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் உப்பு வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து சட்னி தான் வந்து வைக்கிறதுக்காக தேங்காய் வந்து உடச்சிருந்துச்சு. இந்த தேங்காய் வந்து நேற்று நைட் வந்து முட்டை குழம்பு வந்து பண்ணியிருந்துருப்போம். அப்போ வந்து உடச்ச தேங்காய் வந்து கொஞ்சம் கீரல் வந்து விழுந்திருக்கு. அதை நாங்கள் கவனிக்கவே இல்லை. கவனிக்காமல் எடுத்து வச்சுருந்துச்சு. ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து அந்த தேங்காயை வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். லைட்டாக கீரல் விழுந்ததுனால அதுக்குள்ளே காற்று போய் அது வந்து கொஞ்சம் அழுகிற ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. அழுகலை, ஆனால் வந்து அந்த ஸ்மெல் மட்டும் அந்த தேங்காயில் வந்து அழுகின ஸ்மெல் மட்டும் அந்த தேங்காயில் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துருந்துச்சு. சரி, அதை இன்றைக்கி வந்துட்டு காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து இன்றைக்கி சட்னி வந்து தேங்காய் சட்னி தான். இல்லைனா வந்து தக்காளி சட்னி இட்லி தான் வந்து பண்ண போகுது. அதனால் தக்காளி சட்னி தான் வந்து இட்லிக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் தேங்காய் வந்து கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கிறதுனால இதை வந்து காலி பண்ணிடலாம், இல்லைனா வேஸ்ட் ஆகிரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் வந்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் வந்து நல்லா அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு இந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5-6 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து போட்டேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி வந்து சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் அது என்னது பச்சை மிளகா வந்து அதிகமாக போட்டதுனால சட்னி வந்து நல்லா காரமாக வந்து இருந்துச்சு. நல்லா சுருக்குன்னு வந்து இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஒரு 2 பச்சை மிளகா வந்து கம்மி பண்ணி இருந்திருக்கணும். சரி, ஓகே. 2 பேட்சாக வந்து அரைச்சி எடுத்திருந்தேன். அதனால தான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் மாற்றிட்டு இன்னொரு பேட்ச் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா சின்ன மிக்ஸி அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து அரைக்க முடியல. அப்புறம் இந்த சைடில் வந்து இட்லியை வந்து ஊற்றி வச்சாச்சு. அதே சமயத்தில் வந்து இந்த அடுப்பில் வந்து கடாய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அந்த அவசரத்தில் வந்து எண்ணெயை வந்து ஊற்றும் போது நிறையா வந்து எண்ணெய் வந்து நிறையா ஊற்றியாச்சு. அப்புறம் திரும்ப வந்து எண்ணெயை தூக்கி பாட்டிலில் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கடுகு வந்து போட்டு அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் போட்டு அது கூட வந்து கருவேப்பிலை அந்த மாதிரி எப்போதும் தாளிக்கிற மாதிரி வந்து சட்னி வந்து தாளிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளான மீன் தான். காலையில் வந்து இட்லி, அதே இட்லியே வந்துட்டு மதியத்துக்கும் வந்து வச்சுக்கிட்டாச்சு. ஏன்னா மதியம் வந்து சாப்பாடு வந்து அவ்வளோ பண்ணலை, இட்லியே வந்து சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் வந்து 2 இட்லிக்கு அப்புறம் வந்து ஊற்றி வச்சாச்சு.
இப்போ அரைச்ச அந்த பேஸ்ட்டு இருக்குல்லையா, தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஊற்றியாச்சு. இந்த மாதிரி தேங்காய் சட்னி வந்து கட்டியாக வந்து ஒரு சில பேர் வந்து வைப்பாங்க, ரொம்ப தண்ணியாக வந்து ஒரு சில பேர் வைப்பாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப தண்ணியாக வந்து வச்சா தான் வந்து ரொம்ப பிடிக்கும். கட்டியாக வந்து வைக்கும்போது வந்துட்டு அந்த தேங்காய் வந்து ஒரு மாதிரி தேங்காவாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதனால் வந்து ரொம்ப தண்ணியாக வந்து வச்சா தான் பிடிக்கும். அதனால் ரொம்ப தண்ணியை வந்து ஊற்றி நல்லா வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து வலிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று ஒரு நாள் வந்து தலையை வந்து உழைக்கவே இல்லை, முந்தானத்து பின்னும் தலை அப்படியே இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு இன்றைக்காவது வலிப்போன்னு வலித்தேன். நல்லா சிக்கு எடுத்தாச்சு. முடி வந்து ரொம்ப கழியுதுங்க, அடர்த்தி தான் இருக்குது. ஆனால் வந்து நீளம் தான் வந்து இருக்குது, அடர்த்தி வந்து அவ்வளோ வந்து இல்லை, ரொம்ப ஒல்லியாக வந்து ஆயிடுச்சு. முன்னாடி வந்து நிறையா இருக்கும் அடர்த்தி, ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப வந்து முடி வந்து கழியுது. அப்படியே கையில் வந்து இழுத்தாலே வந்துட்டு முடியெல்லாம் வந்து வருது. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலையை வச்சு கொண்டே போட்டு குளிக்க போயாச்சு. அந்த கேப்பில் எங்கள் அம்மா வந்து கடைக்கு போயிருந்துச்சு. கடைக்கு போய்ட்டு இட்லி பொடி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாக்லேட் வந்து வாங்கிட்டு வந்துச்சு. உப்பு பாக்கெட் தான் வந்து வாங்குறதுக்காக கடைக்கு போயிருந்துச்சு. அது கூட வந்து இந்த 2 பொருளுமே வந்து வாங்கிட்டு வந்துச்சு. வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வேலைக்கு வந்து கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த கோழி வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து முட்டை வந்து போட்டுருச்சு. சரின்னு சொல்லிட்டு அந்த முட்டையும் வந்து எடுத்து வச்சாச்சு. மொத்தமாக வந்து 4 முட்டை வந்து போட வேண்டியது. இந்த கோழி வந்து முந்தின நாள் வந்து முட்டை போடவே வரவே இல்லை. எங்கிட்ட தான் போய் முட்டை போட்டுச்சோ தெரில, ஆனால் வீட்டுக்கு வரவே இல்லை. 3 முட்டை தான் வந்து இருந்துச்சு. அதே வந்து எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தலையை வந்து பின்ன வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சி என்னைக்காவது நல்லா எண்ணெய் தேய்ச்சி பின்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பின்ன ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா டெய்லி நம்ம வந்து தலையை வந்து எண்ணெய் தேய்ச்சி நல்லா வந்து வலிச்சிடணும். வீட்டில் இருந்தோம் அப்படின்னாலே வந்து தலையை வலிக்கிறது அப்படி போர் அடிக்கும். அதே நிறைய முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருது. அதனால் இனிமேல் வந்து கரெக்டாக வந்து டெய்லி நம்ம தலையை வலிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தலையை வந்து டைட்டாக வந்து பின்னி வந்து வலித்து ரப்பர் பேண்ட்லாம் போட்டு எடுத்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படிங்கிறதுனால வந்து சும்மா லைட்டாக வந்து பவுட்ரு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவுடர் மட்டும் போட்டு ஒரு சின்ன பொட்டு வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வச்சு முடிச்சுட்டு அந்த பொருளெல்லாம் வந்து எடுத்து ஒதுங்க வச்சிட்டு இருந்தேன். அந்த டப்பாக்குள்ளே போட்டு எடுத்து வச்சு வச்சிட்ருந்தேன். இல்லைன்னா அப்படியே வச்சோம்னாலே அப்படியே ஒன்று ஒன்றா தொலைஞ்சு போயிடும். அதனால் வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட வந்தாச்சு. ஒரு 3 இட்லி போட்டு நேற்று நைட்டு வந்து வச்சுருந்த முட்டை குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் வந்து ஊற்றிட்டு சட்னி வந்து ஊற்றி சாப்பிட வந்து ஆரம்பித்தாச்சு. இதோட வந்து இந்த விலாக் வந்து முடிச்சுக்கலாம். இந்த விலாக் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த விலாகில் வந்து ஏதாச்சும் திருத்தணும், நீங்கள் வந்து இன்னும் வந்து சரியாக எடுக்கணும், வீடியோ வந்து இன்னும் நல்லா எடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏதாச்சும் வந்து இருந்துச்சு அப்படின்னா, நான் திருத்துறதுக்கு வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்துட்டு நான் வந்து அதை வந்து சரி பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.